ஓகே. ஓகே, இப்போ என்னன்னா E4 C6 D4 E5 எக்ஸ்சேஞ்சுனா ஸ்காட்ச் போயிடும். இல்லை, இப்போ அவங்க டேரெக்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் தான் நமக்கு ட்விஸ்ட் இருக்குது ஆக்சுவலாக. அதாவது பிளாக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக் வேரியேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன இஷ்யூ இருக்குன்னா, நம்ம நைட் அவர் வெட்டினதுக்கப்புறம் இப்போ நைட் டெவலப் பண்ணுவோம். இப்போ என்னன்னா நைட் வந்து டிஃபரன்ஸ்லெஸ்ஸாக இருக்குது. அப்போ வந்து நைட் வந்து டெவலப் ஆகி வரும்போது டெம்போட வெளியில் வரும். அப்போ அதனால பிளாக் வந்து கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, திரும்ப நைட்டை வந்து மூவ் பண்ணணும், இல்லை நைட்டு டிஃபென்ஸ் பண்ணணும். நைட்டு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியன்டான வே கிடையாது பிளாக் ஆக்சுவலாக. யூ கேன் பிளே குயின் E7, ஆனால் பிஷப் D6 நம்ம இடம் பண்ணோம். பான் D6 விளையாடுவோம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ்டிங் ரைட்ஸ் வரும். ஸோ அது ஐ திங்க் உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் வேரியேஷன். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது குயின் F6. இதில் நிறைய இப்போ ரீசெண்டாக ஒரு 3 நாளைக்கு ஒரு கேம் விளையாடுறது உடனே வந்து ஞாபகம் நீங்கள் வைக்கல. ஒரு 5-6 மூவ்ஸ்க்கு அப்புறம் இந்த குயின் இருக்கிற இடம் வந்து ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும் ஆப்போனன்ட். அது என்ன பண்ணாங்கன்னா ஒரு எப்படின்னா எல்லா கேஷிங்கும் பண்ணிட்டான். பட் என்னன்னா இந்த நைட் இருக்கிறதுனால எப்போ வேணாலும் செக்கோட வரும். வெதர் த கிங் இஸ் ஆன் சிட்டிங் ஆன் E1 ஆர் ஆன் G1. ஸோ இந்த காரணத்தினால இந்த குயின் மூவ் ரொம்ப நல்ல மூவ். குயின் இருக்கிற பொசிஷன் இந்த 2 பீஸ்க்கு டார்கெட், பிஷப்க்கு நைட். இந்த நைட்டுக்குள்ள ஜம்ப் ஆகுது ட்ரை இந்த ஸ்கொயர். அந்த நேரத்தில் நைட் E7. அதுக்கு முன்னாடி இந்த பிஷப் வெளில வச்சு பிஷப் கேன் கோ டு C5, நைட் கேன் கம் டு E7. இதுதான் இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இது மாதிரி இமீடியட்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். இப்போ அப்படியே ரெடி பண்ணுவோம். இனிஷியல் பொசிஷன் வைக்கிறேன். இப்போ ப்ராப்ளமேட்டிக் வேரியேஷன் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கக்கூடிய வேரியேஷன்னா E4 நைட் C6 எல்லாமே பண்ணிடுவோம். நம்ம என்ன எதிர்பார்க்கணும் நிமிஷம் எல்லாமே பண்ணிடுவோம். இப்போ இதுவரையும் கட்டுறோம் நைட் C7. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நம்ம வந்து ஏதோ ஒரு டெவலப்பிங் இல்லை C4 சொன்ன மாதிரி C4 இதான் நிறைய பேர் நான் வந்து விளையாடி பார்த்துருக்கேன். இப்போ நைட் G6. இப்போ நைட் G6 வந்தோடனே நைட் வந்து டூ மச் ஆஃப் ட்ராவல் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம பிரின்சிபலை வயலேட் பண்ணுற மாதிரி தான் விளையாடுறோம். ஆனால் ஆப்போனண்ட் அட்டாக் பண்ணிட்டாலும் நம்ம மூவ் பண்ணுறோம். அது பிரச்சனை கிடையாது. என்ன பிரச்சனை அப்படின்னா இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் ஆகி வந்ததுக்கப்புறம் திடீர்னு வாய்ப்பு விளையாடுறோம். இதுதான் பிரச்சனையே. நமக்கு இது சில பேர் ஆடிடுறாங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நேச்சுரலாக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துடும். திரும்ப அதே மாதிரி போனால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அப்போ டைம் வேஸ்ட் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? H5 ஆடுவீங்க. இந்த ஸ்கொயர் போயிடுச்சு. இது மட்டும் நம்ம மேனேஜ் பண்ணுவோம். ஏன் போயிடுச்சு அப்படின்னா கரெக்டான மூவ் தானா ஆடும். இல்லை, இதுதான் ஆடணும். இல்லைன்னா அப்போ நைட்டு தான் மூவ் பண்ணணும். வேற என்ன பண்ணுவீங்க நீங்கள் சொல்லுங்க. திரும்ப அப்படி இல்லையா? இப்போ நீங்கள் வந்து ஓகே வேற என்ன நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது என்ன மூவ் பண்ணலாம் சொல்லுங்க. இல்லை நைட்டு தான் நீங்கள் மூவ் பண்ணணும். இப்போதைக்கு H5 ஆட முடியாது சார். ஏன்னா குயினோட அட்டாக் இருக்கு. லேட்டாக வரும். மேபி இந்த பாம்பு வந்து இப்போ பண்ண மாட்டோம். இதை வச்சுருங்க. வேற ஒரு மூவ் பண்ணுங்க. மேபி நைட் F3 பண்ணுங்க. நைட் F3 நம்ம நைட் இப்போ தான் பிரச்சனை. இப்போ பான் அட்டாக் இருந்தாலும் அவன் என்ன பண்ணால் இதை விளையாட வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? அது ஒரு நைட் C3. இப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்டாண்டர்டு. பட் அந்த H4 இதுக்கப்புறம் அவன் தான் எவ்வளோ பிரச்சனை. ஏன்னா பிஷப்பை வெளில வேற வச்சுருவாங்க. எர்லியராக விட மாட்டான் சார். ஏன்னா அவங்க பண்ண முடியாது. பட் பிஷப் வெளில போனதுக்கப்புறம் H4 வரதுக்கும் பிரச்சனை. ஏன்னா நீ H5 விளையாடின்னு வச்சுக்கோங்களேன், இந்த பர்மனன்ட் ஸ்கொயர் டேமேஜ் G5 டேமேஜ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிஷப் வந்து உட்காந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஏற்கனவே நம்ம வந்து H5 ஆடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அப்போ அவன் டபுள் பண்ணி விட்டான்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கடுப்பாக சொந்தமும் வந்து இப்படி இது பிளான் போய் A4 சைட் இமீடியட்லி. ஸோ அந்த சைட் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறோம்னா இது மாதிரி வரும்போது கேஸ்லிங் பற்றி நீங்கள் நினச்சே பார்க்காதீங்க. அவ்வளோதான். இனிமேல் கிங்ஸை கேஸ்லிங் பண்ண போறீங்கல்ல, கஷ்டம் பண்ணவே முடியாது. நீங்கள் எப்படியாவது உருப்படியாக டெவலப் பண்ணி குயின் செட்டாக கேஸ்லிங் பண்ணணும். இதுதான் இன்னொரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு வேரியேஷன். மற்றபடி நம்ம ஸ்காட்ச் தான் வேற எதுவுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு ப்ராப்ளமேட்டிக்னு எதுவுமே இருக்கவே இருக்காது. இப்போ பின்னாடி போமா ஸ்காட்ச் உங்களுக்கு எல்லாமே தெரியுங்களா எப்படி ஹேண்டில் பண்ணணும்.
நான் ப்ராப்பராக ஸ்டடி பண்ணல பட் ஆனால் ஹேண்டில் பண்ண தெரியும். ஓகே, நான் கூட இப்போ விளையாடும் போது நான் ஸ்காட்ச் கேம் கன்வெர்ட் ஆச்சு. சொன்னாலும் தெரியல, நீங்கள் ரேபிட் தான் ஒரு 1500 ரேட் பேர் ஸ்காட்ச் கேம் கன்வெர்ட் ஆச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா கேம் கொஞ்சம் ஆயிடுச்சு. நான் இனிஷியலாக நான் வந்து ஒரு எக்ஸசைஸ் டவுன் என்னோட நைட் இங்கே போய் உட்காந்துச்சு. அதை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நைட்டு கிடையாது, லைஃப்பில் விஷமும் கிடையாது. அப்போ ரூக் விட்டான், திரும்ப கொடுத்துட்டான். இது நான் சொன்ன கான்செப்ட். என்ன கான்செப்ட் சொல்லுங்க பார்ப்போம். உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் இருக்கு, ஆனால் அது யூஸ்லெஸ்ஸாக இருக்குது. என்ன பண்ணுறது? திரும்ப கொடுத்துட்டா நல்லது. அவன்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் அப்பு, ஆனால் அந்த நைட் எப்படி மான்ஸ்டர்ஸ் நைட்டாக உட்காந்துருக்கு. அப்போ அவன் வந்து திரும்ப கொடுத்து பொசிஷன் கன்சல்ட் பண்ணால் கேம் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிடுச்சு. நான் ரியலைஸ் மெட்டீரியல் நம்ம அடுத்த நியூஸ் ஸ்கோப்புக்குள்ளே இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஒரு சில ட்ராப் பண்ணிக்க ரொம்ப பயங்கரமாக காமெடியாக இருக்கும். இது புல்லட்ல கிட்டத்தட்ட ஒரு 30-40 கேம் எப்படியே ஜெயிக்கும். என்னோட ப்ரொஃபைல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஸ் டாப்பும் சரி, சதுரங்க தலைகள் நம்ம லீச்சர்ஸே சரி, ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் எண்ட்லெஸ் ஆஃப் கேம்ஸ் நீங்கள் பார்க்கவே தெரியும். ரொம்ப சிம்பிளாக தான். E4 Knight C6 அதே லைன் தான், நம்ம மெயின் லைன் தான். ஓகேங்களா? ஸோ சாரி D4 அண்ட் தென் E5. அப்போ என்ன பண்ணுவோம்? ஸ்பேஸ் கெயின் பண்ணுவோம், நம்ம ஓடுவோம். இப்போ நிறைய பேர் ரொம்ப கிரீடியாக இப்போ என்னன்னா ஒயிட் என்ன நினைப்பான் அப்படின்னா இஷ்டத்துக்கு நைட்டை மூவ் பண்ணிட்டு போயிட்டு இவன் எப்படியாவது நம்ம பனிஷ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட்டாக இது விளையாடும். இது தப்பான. இப்போ வரைக்கும் தப்பு கிடையாது, பட் ஃபியூச்சரில் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறது 3 பாயிண்ட் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஓவர் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. பாயிண்ட்ஸ் ஓவர் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இவன் நாட் கோயிங் டு கேப்சர். ஏன்னா கேப்சர் பண்ணால் பிஷப் தேவை, அது யூஸ்லெஸ். அதே போல இப்போ வந்து இந்த பானை டெம்பரரியாக ஒயிட் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு டெவலப்மெண்ட்டை கண்டினியூ பண்ணணும். இல்லை நான் உன்னை அடிச்ச தீர்வுலாம் உள்ள வந்தாலும் முடிஞ்சு போச்சு. போதும் குயின் H போச்சு. ஓகே, இதில் ஒரு 30-40 கேம் சாதாரணமாக வின் பண்ணிருக்கேன். நான் வேணா அனுப்புறேன் எவ்வளவு பாருங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா டபுள் அட்டாக். இங்கே E4 ஹேண்டில் இது மாதிரி நிறைய பேர் இன்ஸ்டன்டாக ஆகிடுவோம். இது நம்ம வந்து ரேப்பிட்லையோ நான் வந்து பெரிய டவுன்ல வேலை சொல்ல, பட் இது இருக்குன்னு சொல்கிறோம் அவங்கள்ட்ட. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒயிட்டாக எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க? ரெஸ்பான்ஸ் எல்லாம் ரிசைன் பண்ணலாமா? இது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிடுறீங்க. குயின் E4 செக்கா கிட்டாங்க போகும். பிஷப்போட தான் தரணும் ஆக்சுவலாக. நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போ வந்து என்னோட நைட் அட்டாக் இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் செக்கோட இதை கேப்சர் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நைட் சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 பாயிண்ட் வரும். ஈவன் என்னால் செக்மேட் பண்ணணும்னா கூட, என்னால் செக்மேட்டே பண்ண முடியல கூட உங்களுக்கு சாதாரணமாக 2 பாயிண்ட் வரும். கிங் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டர் இறந்தா கூட பரவாயில்ல, எங்க இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து பிரச்சனைன்னு சொல்றேன். இப்போ இதுல இன்னொரு வேரியேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. குயின் H4 செக்கு வேற என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இங்க வந்துட்டு இங்க போனீங்க பார்த்தீங்களா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவ் இந்த பொசிஷன்ல என்ன அப்படின்னு நீங்க பார்க்கும்போது டைரக்டா D மூவ்மெண்ட். இது நிறைய ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் லைக் 2400 ரீச்சர்ஸ் சொல்லிட்டு இருக்க எல்லாமே 2400 2300 இருக்க பிளேயர்ஸ் எல்லாமே இன்ஸ்டன்டா இதை விளையாடுவாங்க நிறைய பேர். இதுல மாற்றதுக்கு அப்புறம் கூட கேம் வந்து ஓரளவுக்கு சமையல். ஆனா இங்க பிளாக் காஸ்ட் பிளேயர் இஸ் பிரில்லியன்ட் Knight F6. ஏன் இது பண்ணிருக்கோம்னா we are sacrificing the knight for the attack. If you grab this free knight, நம்ம இப்ப அட்டாக் கண்டினியூ பண்ணலாம். எப்படி கண்டினியூ பண்ணலாம் பாருங்க. செக் Knight E4 செக். இப்போ எங்க போவீங்க? தப்பி தவறி கூட D3 போக முடியாது because of the fork. ஓகேங்களா? So going back, if you play or if you come to the dark squares, you are actually inviting other piece into the game. That is bishop c5. Okay. இப்போ எங்க போவீங்க? You are actually winning checkmate at here. ஓகேங்களா? ஸோ இங்க நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் தெரியல, ஐம் நாட் ஷூர். பண்ணலாம். செக், யூ ஹேவ் டு டேக். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் என்னன்னா இல்லை பண்ண முடியாது. மேபி ஐ கேன் பிளே போய் பாவனை F4 செக். பேக் வரும். இயற்கை ஒரு நைட் சாக்ரிஃபைஸ் வருது. ஆமா, இல்லை இங்கே போகணும். கேப்சர் பண்றது அட்வைஸ் கிடையாது. கேப்சர் பண்ணி பாருங்க. மெயின் ஆக்சுவலா கேப்சர் பண்ணலாம். இல்லை மெயின் கேப்சர் பண்ணுங்க.
பான் D6 செக் போங்க. பின்னாடி போகும்போது அது பிரேக் ஆகிடும். ஓகே. அப்போ கேப்சர் பண்ணாமல் கேப்சர் பண்ணாமல் பின்னாடி போகும், D3 போகும். இங்கே இருந்து ஆமாம், இல்லை இங்கே இருக்குங்க. சரி. கேப்சர் பண்ணாமல் D3 போகும். D3 போனால் இந்த டைம் வந்து நமக்கு திரும்ப குயினோட டயல் வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ ஐ கேன் கம் பேக் அண்ட் செக் யூ அகைன். தப்பிதோடு இங்கே போகக்கூடாது பிகாஸ் ஆஃப் தி டவுட் சொல்லுவோம். இப்போ நீங்கள் இங்கே இருக்கவங்க இந்த ஆமாம், இங்கே போனால் இப்போ தான் கொஞ்சம் டஃப் ஆக்சுவலாக. ஏதோ நம்ம மிஸ் பண்ணிடணும் இந்த அனாலிசிஸில். செக் தான் வைக்க முடியும், ரிமைண்ட் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஏன்னா நம்மகிட்ட நைட் கிடையாது. நைட்டு செகண்ட் நைட் விட்டுறக்கூடாது. ஸோ தேர் வாஸ் சம் மூவ், அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் இது வந்து ரொம்ப ட்ராப் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரியே நிறையா நான் வந்து ஜெயிச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சரி, அப்படியே இப்போ ஒரு கேம் விளையாடுமா?